ஒரு காலத்தில் அவ்வளவு தொலைவில் இல்லாத ஒரு பரபரப்பான நகரத்தில் டேவிட் ஸ்டார் ஜோர்டான் என்று ஒருவர் வாழ்ந்தார். விடியற்காலையில் பறவைகள் போல வானத்தில் உயர்ந்து பரந்த கனவுகளும் லட்சியங்களும் கொண்ட மனிதர் டேவிட். அவர் உந்தப்பட்டு கடுமையாக தனது வாழ்க்கையை தொடர்ந்தார் மற்றும் தொழில்முறை வெற்றியின் மயக்கமான உயரங்களை ஏறினார். அவர் துல்லியமாக இலக்குகளை உருவாக்கினார் மற்றும் மலைகளை நகர்த்தக்கூடிய உறுதியுடன் அவற்றைச் சந்தித்தார். ஆனால் டேவிட் வேலையின் தளம் வழியாக நடனமாடுகையில் அவர் சொந்தமாக உருவாக்கிய கூண்டில் சிக்கிக் கொண்டார். அது அவரது தனிப்பட்ட வாழ்க்கையின் சூடான பிரகாசமான ஒளியின் மீது நிழலை போட்டது. சிறந்த பழத்தோட்டங்களில் இருந்து பறிக்கப்பட்ட இனிமையான பழம் போல வெற்றியின் சுவையை டேவிட் ரசித்தார். ஆயினும் கூட அவர் இதயத்தில் ஒரு வெறுமையை உணர்ந்தார். அது எப்போதும் விரிவடையும் வெற்றிடத்தைப் போல உணர்ந்தார். ஒரு காலத்தில் துடிப்பான மற்றும் சிரிப்பு நிறைந்த அவரது குடும்பம் இப்போது அவருக்கு அந்நியமாக இருந்தது. டேவிட் தனது வீட்டைச் சுற்றி பார்த்தார். ஒரு குளிர்ச்சியை உணர்ந்தார். அவர் தனது மனைவி சாண்ட்ராவை அல்லது அவரது உற்சாகமான குழந்தைகளை அடையாளம் காணவில்லை. அரவணைப்பு, சிரிப்பு மற்றும் கதைகள் பரிமாறப்பட்ட குடும்ப இரவு உணவுகளுக்கு பதிலாக அவர்களின் மேஜை அமைதியாகி ஒரு அப்பட்டமான விரும்பத்தகாத இடமாக மாற்றப்பட்டது. அவர் சாண்ட்ராவின் கண்களைப் பார்த்தார். ஒருமுறை அவரை அவளிடம் ஈர்த்திருந்த பிரகாசத்தை தேடினார். ஆனால் அவர் கண்டதெல்லாம் முன்பு இருந்தவற்றின் மந்தமான பிரதிபலிப்பு. எனது திருமணம் சீராகிவிட்டது. டேவிட் ஒரு மாலை தனது நெருங்கிய நண்பரிடம் அவர்கள் உள்ளூர் ஓட்டலில் அமர்ந்திருந்தபோது கூறினார். காபி செழுமையாகவும் நறுமணமாகவும் இருந்தது. ஆனால் டேவிட் பேசும்போது உரையாடல் புளிப்பாக இருந்தது. நாங்கள் சண்டையிடவோ அல்லது எதனையும் செய்ய மாட்டோம். நாங்கள் இனி ஒருவரையொருவர் நேசிப்பதில்லை. இது நாங்கள் அரை தோழர்கள். ஒரு இடத்தை பகிர்ந்து கொள்கிறோம். ஆனால் முற்றிலும் தனித்தனியாக வாழ்வது போன்றது. ஜூட் அவரது வார்த்தைகளின் கனம் அடர்ந்த மூடுபனி போல காற்றில் தொங்கி முன்னால் உள்ள எந்த தெளிவான பாதையையும் மறைத்தது. நீங்கள் ஆலோசனையை முயற்சித்தீர்களா? அவனுடைய நண்பன் கவலையுடன் கேட்டான். டேவிட் தலையசைத்தார். அவர்கள் ஒரு நிபுணரின் உதவியை நாடினர். தங்கள் அன்பின் சுடரை மீண்டும் பற்றவைக்க வேண்டும் என்று நம்பினர். ஆனால் ஒவ்வொரு முயற்சியும் கூழாங்கற்களை முடிவில்லாத கடலில் வீசுவது போல் உணர்ந்தது. எதுவும் வேலை செய்யவில்லை என்று தோன்றியது. நாங்கள் ஆலோசனைக்குச் சென்றோம். நாங்கள் பல விஷயங்களை முயற்சித்தோம். ஆனால் அந்த உணர்வை மீண்டும் எழுப்ப முடியவில்லை. இது ஒரு அழகான ஓவியத்தின் முன் நின்று ஒரு வெற்றி கேன்வாஸை பார்ப்பது போன்றது. இந்த சுயபிரதிபலிப்பு பயணத்தில் டேவிட் தனக்குள் ஆழமாக புதைந்திருக்கும் ரகசியங்களை கண்டுபிடித்தார். கண்ணுக்கு தெரியாத சரங்களால் தூக்கிப் பிடிக்கப்பட்ட மரியோனெட் போல அவர் அடிக்கடி சங்கடமாக உணர்ந்தார். அவர் எல்லாவற்றையும் கேள்விக்குள்ளாக்கினார். அவரது கருத்துக்கள், அவரது எண்ணங்கள், அவரது உறவுகள் கூட. மற்றவர்கள் என்னைப் பற்றி உண்மையில் என்ன நினைக்கிறார்கள்? அவர் வியப்படைந்தார். சந்தேகத்தின் நிழல்களால் அவரது மனதில் நடனமாடினார். இதற்கிடையில் சாண்ட்ரா தனது சொந்த உண்மைகளுடன் மல்யுத்தம் செய்தார். அவர்கள் ஒன்றாக தங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்தனர். குறிப்பாக அவர்களின் மகனுக்கு வரும்போது அவரது எல்லையற்ற ஆற்றலும் படைப்பாற்றலும் அவர்களை குழப்பியது. சமூகம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக கருதும் வகையில் அவரை வடிவமைக்க அவர்கள் மேற்கொண்ட முயற்சிகள் அவரது உண்மையான ஆவியை தடுக்கின்றன என்பதை அவர்கள் உணர்ந்தனர். எங்கள் அணுகுமுறை மற்றும் நடத்தையில் நாங்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் எங்கள் முயற்சிகள் பலனளிக்கவில்லை. சாண்ட்ரா பெருமூச்சு விட்டார். இந்த உணர்தல் மின்னல் போல் தாக்கியது. அவர்கள் நீண்ட காலமாக புறக்கணித்த பாதைகள். தங்கள் மகனை உண்மையிலேயே ஆதரிக்க
அவர்கள் தங்கள் கருத்துக்களை மாற்ற வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்தனர். தெளிவான ஒரு கணத்தில் அவர்கள் அவரை இருக்க அனுமதிக்க ஒரு நனவான தேர்வு செய்தார்கள். அவர்கள் ஒதுங்கவும் ஓய்வெடுக்கவும் அவருடைய தனித்துவமான ஆளுமை தடையின்றி வெளிவரவும் முடிவு செய்தனர். இந்த முடிவால் அவர்கள் வீட்டில் ஒரு புரட்சி வந்தது. அவர்கள் தங்கள் மகனை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதற்கு பதிலாக யார் என்பதை அனுபவிக்க கற்றுக்கொண்டனர். வளமான மண்ணில் விதைகளை விதைப்பது போலவும் உள்ளத்தில் உள்ள நல்லவற்றை வளர்ப்பது போலவும் ஆளுமை மற்றும் சுதந்திரத்தின் அற்புதமான தோட்டமாக அது மலர்வதை பார்ப்பது போலவும் இருந்தது. டேவிட் மற்றும் சாண்ட்ரா அறுவடை சட்டத்தை பற்றி அடிக்கடி பேசினர். இது ஒரு எளிய மற்றும் ஆழமான கொள்கை. நீங்கள் விதைப்பதை எப்போதும் அறுவடை செய்கிறீர்கள். இந்த நடத்தைகள் வளர்ந்த வேர்களை அவர்கள் புறக்கணித்தால், நுட்பங்கள் அல்லது விரைவான திருத்தங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவது அர்த்தமற்றது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். தங்கள் மகனை வளர்ப்பதில் பெற்றோர்களாகிய தங்களுக்குள் அடிப்படை நற்குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதை உணர்ந்தனர். இந்த கண்டுபிடிப்புகளுக்கு மத்தியில் மிகவும் பயனுள்ள நபர்களின் 7 பழக்கவழக்கங்களின் போதனைகளில் டேவிட் தடுமாறினார். இந்த போதனைகளில் கோடிட்டுக் காட்டப்பட்டுள்ள கொள்கைகள் அவரது மனதின் தாழ்வாரங்களில் உரத்த குரலில் எதிரொலித்தது. அவர் அறியாமல் வாழ்ந்த சமூக முன்னுதாரணங்களை வெளிப்படுத்தியது. முன்னுதாரணங்கள் அவரது எண்ணங்களையும் செயல்களையும் வழிநடத்தும் கண்ணுக்கு தெரியாத வரைபடங்கள். சில நேரங்களில் இந்த வரைபடங்கள் அவரை வழுதவரச் செய்து, சிதைந்த லென்ஸ் மூலம் அவரது குடும்பத்தை பார்க்க வைத்தது. அவர்களின் ஒவ்வொரு உணர்வும் ஒரு பெட்டியில் பூட்டப்பட்டது, பெரும்பாலும் ஆய்வு செய்யப்படவில்லை. அவர்கள் எப்படி உணர்ந்தார்கள் மற்றும் செயல்பட்டார்கள் என்பதை அவர்கள் வண்ணமயமாக உலகை பார்த்தார்கள். கண்டிஷனிங் ஒருவரையொருவர் மற்றும் அவர்களின் மகனை பற்றிய அவர்களின் கருத்துக்களை வடிவமைத்ததை அவர்கள் அறிந்தனர். உதாரணமாக, ஒரு வகுப்பறை பயிற்சியில் அவர்கள் எளிமையான ஆனால் சக்தி வாய்ந்த உண்மையைக் கண்டனர். மக்கள் தங்கள் சொந்த சார்பு மற்றும் முன்கூட்டிய கருத்துக்களால் ஒரு இளம் பெண்ணின் உருவத்தை அடிக்கடி தவறாக புரிந்து கொள்கிறார்கள். திறந்த உரையாடல் மற்றும் கருணையுடன் ஆயுதம் ஏந்தும்போது கருத்து வியத்தகு முறையில் மாறக்கூடும் என்பதை புரிந்து கொள்வது. டேவிட்டின் நண்பருக்கு அவருக்கு ஒரு முக்கிய பாடம் கற்பித்தார். நாம் உலகத்தை அதுபோல் அல்ல, ஆனால் நாம் பார்க்க வேண்டும் என்று நிபந்தனை விதிக்கப்பட்டதைப் போல பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் மகனுடனான உறவில் இந்த கற்றலை பயன்படுத்தத் தொடங்கினர். இனி அவர்கள் தங்கள் தராதரங்களை அவர் மீது சுமத்த மாட்டார்கள். அவர் தனது அடையாளத்தை செதுக்கும்போது அவர்கள் அவரை கேட்டு ஆதரிப்பார்கள். டேவிட் மற்றும் சாண்ட்ரா அவர்களின் சுய முன்னேற்ற பயணத்தை ஆழமாக ஆராய்ந்தபோது, அவர்களது போராட்டங்களின் வேர்கள் தங்கள் குடும்பத்தையும் தங்களையும் உணர்ந்த விதத்தில் இருப்பதை அவர்கள் உணர்ந்தனர். இந்த விஷயத்தின் இதயம் டேவிட் கற்றுக்கொண்டது, உண்மையான மாற்றம் உள்ளிருந்து வருகிறது. முன்னுதாரண மாற்றங்களுக்கான நேரம், விழிப்புத் தருணங்கள், தங்களைப் பற்றியும் அவர்களது உறவுகளைப் பற்றியும் உயர்ந்த புரிதலுக்கு வழிவகுக்கும். எந்தவொரு முன்னமைக்கப்பட்ட எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யாத ஏமாற்றத்திற்கு பதிலாக, தங்கள் மகனின் தனித்துவத்தில் மகிழ்ச்சியைக் கண்டறிந்து, நன்றியுணர்வு மற்றும் மகிழ்ச்சியின் ஆழமான உணர்வை வளர்க்க அவர்கள் முயன்றனர். அவர் செழிக்கத் தொடங்கினார், நண்பர்களை நெருக்கமாக ஈர்த்த ஒரு ஈர்க்கக்கூடிய ஆளுமையை வெளிப்படுத்தினார். டேவிட் மற்றும் சாண்ட்ரா உண்மையான காதல் வெற்றி அல்லது மகிழ்ச்சிக்கான கடுமையான அளவுகோல்களை திணிப்பதை விட இணைப்புகளை வளர்ப்பது என்று கண்டுபிடித்தனர். அவர்கள் காலத்தின் சோதனையாக நிற்கும் கொள்கைகளின் வலிமையில் சாய்ந்தனர். கொள்கைகள் கலங்கரை விளக்கங்களைப் போல செயல்பட்டன, இருள் மற்றும் குழப்பத்தின் மூலம் அவர்களை வழிநடத்துகின்றன, அவர்களின் செயல்களுக்கும் முடிவுகளுக்கும் அடித்தளத்தை வழங்குகின்றன. ஒவ்வொரு உறவும் வளர்ச்சியின் தொடர்ச்சியான நிலைகளைக் கொண்டிருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர்.
மேலும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு முயற்சியும் இன்னும் நிறைவான இருப்பை நோக்கி அவர்களை வழிநடத்தும் என்று நம்பினர். பொறுமை மற்றும் புரிதலின் ஒவ்வொரு துளியும் அவர்களின் குடும்பத்தின் அன்பின் செல்வத்திற்கான முதலீடாகும். சுறுசுறுப்பாக கேட்பதில் ஈடுபடுவது மிகவும் முக்கியமானது. இது வாழ்க்கையின் பிஸியான சுழலில் நீண்ட காலமாக மறந்துவிட்ட ஒரு கலை. கேட்பது ஒரு கருவி அல்ல, ஆனால் ஒரு பரிசு, திறந்த தன்மை மற்றும் பச்சாதாபம் தேவைப்படும் ஒரு இணைப்பு. டேவிட் தனது மகளின் பிறந்தநாள் விழாவில் பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுக்க முயன்ற தருணத்தை நினைவு கூர்ந்தார். நான் சொல்வது சரி, அவள் தவறு என்று ஒரு ஆரம்ப தீர்ப்பை நான் செய்தேன் என்று அவர் நினைவு கூர்ந்தார். எதிர்வினையாற்றுவதை விட பிரதிபலிப்பதன் மூலம் அவர்கள் காதல், புரிதல் மற்றும் ஒன்றாக செலவழித்த நேரம் ஆகியவற்றில் வேரூன்றிய வாழ்க்கை பாடங்களை கற்பிக்க முடியும். அவர்களின் வாழ்க்கை புதிய பழக்கவழக்கங்களின் நாடாவாக மாறியது. நம்பிக்கையை வளர்ப்பது, பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது மற்றும் உணர்ச்சி மற்றும் சமூக பிணைப்புகளை வளர்ப்பது. ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதே ஒன்றாக வளர்வதற்கான முதல் படியாக இருந்த அவர்கள் தங்களை தெளிவுடன் சூழ்ந்து கொண்டனர். ஒருமுறை வெறுமை உணர்வுடன் போராடியதாக டேவிட் ஒப்புக்கொண்டார். எனது ஊழியர்களிடமிருந்து நான் நிறைய எதிர்பார்க்கிறேன், அவர்களை சரியாக நடத்த கடினமாக உழைக்கிறேன் என்று அவர் உணர்ந்தார். ஆனால் இந்த முன்னோக்கின் மாற்றம் ஆரம்பத்தில் அவருக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. உண்மையான தலைமை உள்ளிருந்து தொடங்குகிறது மற்றும் வெளிப்புறமாக சுழல்கிறது என்பதை அவர்கள் கற்றுக்கொண்டனர். உள்ளே வெளியே என்று டேவிட் அழைத்தது அவர்களின் மந்திரமாக மாறியது. உலகத்தை எதிர்கொள்ளும் முன் தனிப்பட்ட ஒருமைப்பாட்டை முதலில் மதிக்கும் பயணம். அவர்கள் தங்கள் எண்ணங்கள், ஆசைகள் மற்றும் பிரதிபலிப்புகளில் ஆழமாக மூழ்கி சுய விழிப்புணர்வை நோக்கி இந்த நம்ப முடியாத பயணத்தை தொடங்கினர். படிப்படியாக அவர்கள் வாழ்க்கையில் முன்முயற்சியின் அர்த்தத்தை புரிந்து கொண்டனர். செயலற்ற எதிர்வினைகளை விட வேண்டுமென்றே தேர்வுகள் மூலம் ஒருவர் தங்கள் விதியை வடிவமைக்க முடியும் என்பதை உணர்ந்தனர். டேவிட் இந்த புதிய ஞானத்தை ஏற்றுக்கொண்டார். அவருடைய மகிழ்ச்சி ஒரு செயலூக்கமான தேர்வு என்பதை முழுமையாக ஒப்புக்கொண்டார். நாங்கள் பதிலளிக்கக்கூடியவர்கள் என்று அவர் மீண்டும் கூறினார். அவர்களின் உணர்வுகள் மற்றும் செயல்கள் அவர்களின் மதிப்புகளால் தீர்மானிக்கப்படுகின்றன, அவர்களின் சூழ்நிலைகளால் அல்ல என்பதை உணர்ந்தார். விக்டர் பிராங்க்லின் இருண்ட காலத்திலும் அர்த்தத்தை கண்டறிவது பற்றிய எண்ணங்கள் டேவிட்டுடன் ஆழமாக எதிரொலித்தது. வளர்ச்சிக்கான சாத்தியம் அவர்களின் போராட்டங்களுக்குள்ளேயே உள்ளது என்பதை அவர் உணர்ந்தார். அவர் தனது வாழ்க்கையை பொறுப்பேற்க அதிகாரம் பெற்றதாக உணர்ந்தார். நம்முடைய மிகவும் கடினமான அனுபவங்கள் நமது குணாதிசயத்தை உருவாக்கும் சிலுவைகளாகின்றன என்று அவர் அடிக்கடி தன்னை நினைவுபடுத்தினார். அவர்கள் நேர்மறையானவற்றில் கவனம் செலுத்துவதற்கும் வாழ்க்கையின் சிறிய தருணங்களை பாராட்டுவதற்கும் உறுதியளித்தனர். பகிரப்பட்ட அனுபவங்களின் செழுமையான நாடாவை நெய்தனர். டேவிட் மற்றும் சாண்ட்ரா ஒரு குடும்ப பணி அறிக்கையை உருவாக்கினர். ஒன்றாக தங்கள் வாழ்க்கைக்கான மதிப்புகள் மற்றும் நோக்கங்களை வெளிப்படுத்தினர். வாழ்க்கையின் ஏற்ற தாழ்வுகளை அவர்கள் வழிநடத்திய போது இந்த அறிக்கை ஒரு முக்கிய வழிகாட்டியாக அமைந்தது. அவர்கள் தங்கள் பிணைப்பை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துகையில் அவர்கள் யார் என்ற சாராம்சம் பிரகாசிக்கத் தொடங்கியது. அவர்கள் பகிரப்பட்ட கனவுகள் மற்றும் இலக்குகளின் சக்தியை மீண்டும் கண்டுபிடித்தனர். அவர்களுக்கு வழிகாட்டுதலை வழங்கிய முக்கிய கொள்கைகளுடன் தங்களை இணைத்துக் கொண்டனர். அன்பு மற்றும் புரிதலின் அடிப்படையில் ஒரு குடும்பத்தை வளர்ப்பதற்கான நோக்கம் அவர்களை ஒருவருக்கொருவர் பொறுப்பு கூற வைத்தது. அவர்களுக்குள் சுய விழிப்புணர்வு பெருகி இருண்ட பாதைகளை ஒளிரச் செய்து தெளிவை அளித்தது. அவர்களின் உள் சுயத்தை வளர்ப்பதன் மூலம் அவர்கள் தங்கள் வளர்ச்சியையும் நன்கு செலவழித்த நேரத்தையும் மதிக்கத் தொடங்கினர்.
ஒரு நல்ல பெற்றோர், மனைவி மற்றும் நண்பராக இருப்பது ஒரு தொடர்ச்சியான பயணம் என்பதை புரிந்து கொண்டு, தங்கள் வாழ்க்கையில் சமநிலையை கொண்டுவரும் பழக்கங்களை அவர்கள் கடைப்பிடித்தனர். டேவிட் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை கவனித்தபோது, அவர் வாழ்க்கையின் நடனத்தை பாராட்டினார். பகிரப்பட்ட அனுபவங்கள் மற்றும் கனவுகள் மூலம் பிணைக்கப்பட்ட இணைப்புகளின் ஏற்றம் மற்றும் ஓட்டம். அவர் சினர்ஜி பற்றிய உண்மையான புரிதலை வளர்த்துக் கொண்டார், மற்றவர்களுடன் கூட்டு சேர்ந்து படைப்பாற்றலை பெருக்கி, குறிப்பிடத்தக்க முடிவுகளைத் தரும் என்பதை உணர்ந்தார். ஆழ்ந்த உரையாடல்கள் அவர்களின் வீட்டில் செழிக்கத் தொடங்கின, அங்கு கருத்துக்கள் இரக்கத்தை சந்தித்தன மற்றும் நுண்ணறிவு இதயங்களை இணைக்கும் பாலத்தை உருவாக்கியது. டேவிட் மற்றும் சாண்ட்ரா உலக இரவு உணவை யோசனைகள், கனவுகள் மற்றும் அபிலாஷைகளை மையமாகக் கொண்ட துடிப்பான விவாதங்களாக மாற்றினர். உணர்ச்சிகரமான வங்கிக் கணக்கு அவர்களின் வழிகாட்டி உருவகமாக மாறியது. தங்கள் உறவுகளுக்கு நம்பிக்கை மற்றும் புரிதலின் தொடர்ச்சியான வைப்பு தேவை என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். சிறிய கருணை செயல்களே அவர்களின் அன்பின் நாடாவை அப்படியே வைத்திருக்கும் நூல்கள் என்பதை டேவிட் உணர்ந்தார். சிறிய சொற்பொழிவுகள் அவர்களின் பிணைப்பை அச்சுறுத்தலாம், அதே நேரத்தில் பாராட்டு நடவடிக்கைகள் அவர்களின் ஒற்றுமையை உறுதிப்படுத்துகின்றன. அவர்கள் ஒருபோதும் ஒருவரையொருவர் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள கற்றுக்கொண்டார்கள். காலப்போக்கில் சூரிய ஒளியால் முத்தமிட்ட வசந்த மலர்களைப் போல அவர்களின் குடும்பம் மலர்ந்தது. சிரிப்பு அவர்களின் வீட்டின் மூலைகளை நிரப்பியது மற்றும் அவர்களின் குழந்தைகள் பிரகாசமாக பிரகாசிக்கத் தொடங்கினர், எதிர்பார்ப்புகளால் பாதிக்கப்படவில்லை. அவர்கள் செய்த உணர்ச்சிபூர்வமான வைப்புகள் அவர்களின் உறவுகளின் அடித்தளத்தை உருவாக்கியது, அவர்களின் குடும்பத்தை ஒரு அரவணைப்பில் மூடியது. அவர்கள் இனி பெற்றோர்கள் மட்டுமல்ல, அவர்கள் கூட்டாளிகள், அவர்களின் குழந்தைகளின் சாகசங்களில் ஆதரவாளர்கள். இந்த அதிகாரமளிக்கும் செயல்முறையின் மூலம் டேவிட் மற்றும் சாண்ட்ரா அவர்களின் குடும்பத்தில் மட்டுமல்ல, தங்களுக்குள்ளும் ஒரு ஆழமான மாற்றத்தை கண்டனர். அவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையில் பச்சாதாபம் மற்றும் புரிதலின் சக்தியை தழுவி, தங்கள் கடமைகளில் செழித்து வளர்ந்தனர். இந்த பாதை அவர்களின் புதிய இயல்பானதாக மாறியது, வெற்றிக்கு மேல் உறவுகளை மதிக்கும் கொள்கைகளால் இயக்கப்படுகிறது, குழப்பத்தின் மீது சமநிலை மற்றும் பயத்தின் மீது அன்பு. வாழும் கலை அவர்களின் நாட்களை நிரப்பியது, மேலும் அவர்கள் புதிய இரக்கத்துடன் மற்றவர்களை அணுகி, அவர்களைச் சுற்றியுள்ள ஆதரவின் கலாச்சாரத்தை வடிவமைத்தனர். டேவிட்டின் பணி வாழ்க்கையும் மாறியது. இனி அவர் இயந்திரத்தில் வெறும் பல்லாக இருக்கவில்லை, அவர் ஒத்துழைப்பு, நம்பிக்கை மற்றும் மரியாதையை வளர்ப்பதன் மூலம் மற்றவர்களை ஊக்குவிக்கும் ஒரு தலைவராக ஆனார். அவரைச் சுற்றியுள்ள அனைவரும் கவனிக்கத் தொடங்கினர், அமைப்பு முழுவதும் நேர்மறையின் அலை பரவுவதை உணர்ந்தனர். அவர்கள் அடிக்கடி வெற்றி ஒப்பந்தங்களைப் பற்றி பேசினர், இரு கட்சிகளும் வெற்றிகளைப் பகிர்ந்து கொண்ட திருப்புமுனையின் தருணங்கள். வெற்றி என்பது தனிச் சாதனையல்ல, கூட்டுக் கொண்டாட்டம் என்பதை டேவிட் உணர்ந்தார். பரஸ்பர மரியாதை மற்றும் புரிதலின் அடிப்படையில் கூட்டாண்மைகள் செழித்தோங்கியது, மேலும் மனக்கசப்பை வளர்க்கும் சமரசத்தை விட எந்த ஒப்பந்தமும் விரும்பத்தக்கதாக இல்லை. பருவங்கள் மாற, டேவிட் மாறினார். ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கு ஒரு சான்றாக மாறியது, வளர்ச்சியின் மேல்நோக்கிய சுழல். அங்கு செய்த ஒவ்வொரு அர்ப்பணிப்பும் அவரை ஒரு பணக்கார, நிறைவான வாழ்க்கைக்கு இட்டுச் சென்றது. அவர் இலகுவாக உணர்ந்தார், சாத்தியக்கூறுகளால் சூழப்பட்டார், மேலும் அவரது மதிப்புகளால் அடித்தளமாக இருந்தார். மறு கண்டுபிடிப்பு பயணம் அதன் சவால்கள் இல்லாமல் இல்லை. சந்தேகத்தின் நாட்கள் இருந்தன, பழைய வடிவங்களின் சலனம் அவரது குதிகால் மீது இழுக்கிறது. ஆனால் வளர்ச்சிக்கான டேவிட் அர்ப்பணிப்பு அவரது நாட்டத்தை தூண்டியது, இடைவிடாத தேடலானது வாழ்க்கையின் படிப்பினைகளால் அர்த்தமுள்ளதாக இருந்தது.
புரிந்துணர்வின் வளமான மண்ணின் மத்தியில் அன்பும் நேர்மையும் செழித்தோங்கும் தங்கள் வாழ்வியல் அழகிய தோட்டத்தை அவர்கள் இணைந்து வளர்த்தனர். அவர்கள் ஒருவரையொருவர் தங்களின் சிறந்த பதிப்புகளாக வளர்த்துக் கொண்டனர். டேவிட் தன் குடும்பத்தை உற்று பார்த்தபோது அவன் நெஞ்சுக்குள் பெருமிதம் பெருகுவதை உணர்ந்தான். அங்கு அந்த தருணத்தின் சிரிப்பிலும் மகிழ்ச்சியிலும் ஆழ்ந்த தொடர்புகள் வாழ்க்கையின் புயல்களைத் தாங்கும் என்பதை அவர் உணர்ந்தார். அவர்கள் வெற்றியை விட மிகவும் மதிப்புமிக்க ஒன்றைக் கட்டினார்கள். அவர்கள் அன்பு, புரிதல் மற்றும் சொந்த உணர்வை வளர்த்துக் கொண்டனர். முடிவில் டேவிட்டின் கதை ஆழமான மாற்றங்களில் ஒன்றாக மாறியது. தொழில்முறை சாதனைகளின் உயரத்திலிருந்து குடும்பம் மற்றும் இணைப்பின் இதயத்திற்கு ஒரு பயணம். உண்மையான வெற்றி என்பது ஒருவரின் வாழ்க்கையின் பாராட்டுகள் மற்றும் முன்னேற்றங்களில் அல்ல, மாறாக நம் வாழ்க்கையை வளர்க்கும் மற்றும் வளப்படுத்தும் உறவுகளில் உள்ளது என்பதை அவர் கற்றுக்கொண்டார். டேவிட்டின் வாழ்க்கை கொள்கைகள், மதிப்புகள் மற்றும் அன்பின் இழைகளால் பின்னப்பட்ட ஒரு துடிப்பான நாடாவாக மாறியது, இது மற்றவர்களை ஆழமான தொடர்புகளைத் தேடத் தூண்டியது. மனித அனுபவத்தின் கட்டமைப்பில் அவர் சினர்ஜியைக் கண்டார், அங்கு ஒவ்வொரு கணமும் புரிதல் மற்றும் இணைப்பால் தூண்டப்பட்ட வளர்ச்சிக்கான வாய்ப்பாக மாறியது. எனவே, ஒரு பரபரப்பான நகரத்தின் மையத்தில், ஒரு காலத்தில் தொலைதூர மனிதர் குடும்பம், காதல் மற்றும் வாழ்க்கையின் அழகை மீண்டும் கண்டுபிடித்தார். மனிதனாக இருப்பதன் உண்மையான கலைத்திறன், அதன் அனைத்து சிக்கல்கள் மற்றும் அதிசயங்களுடன். டேவிட் தனது சொந்த கதையின் பக்கங்களை புரட்டி, இணைப்பின் துடிப்பான சாயல்களைத் தழுவி, வளர்ச்சி மற்றும் நம்பகத்தன்மையின் பாதைகளில் மற்றவர்களை வழிநடத்தினார். பயணம் இப்போதுதான் தொடங்கியது. வசந்த காலத்தின் பூக்களைப் போல மலர்ந்து, வாக்குறுதியும் ஆற்றலும் நிறைந்தது. காலத்தின் கைகளாலும் இதயத்தின் ஆசைகளாலும் வடிவமைக்கப்பட்ட உண்மையான தலைசிறந்த படைப்பு.